அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுல் தீமோத்தேயு பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை தான் நாம தொடர்ந்து வேத பாடமாக தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்வியலை, கிறிஸ்தவ வாழ்க்கை நெறிமுறைகளை, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருக்கிறான், ஒருவனுக்குள் கிறிஸ்து இருந்தால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருக்கிறான் அப்படின்றத இந்த பிலிப்பிய நிருபத்திலிருந்து நாம கற்றுக்கொள்கிறோம். எப்போதுமே நிருபங்கள் ரொம்ப ரொம்ப வேதத்தில் ரொம்ப அவசியமான, நாம் தியானிக்க வேண்டிய, அனுதினமும் நாம அதை படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், அநேக சக்திகள் இந்த நிருபங்கள்ல இருக்கு. இப்படி நிருபங்கள்ல ஏன்னா ஒவ்வொரு காரியங்களையும் சபைகளுக்கு எழுதப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அந்த ஜனங்களுக்கு அந்த சூழ்நிலை நிமித்தமாய் சொல்லப்பட்ட சில காரியங்களா இருக்கும். அது லிட்ரலாகவே நம்ம சில நேரத்தில் என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன் அது நிழலாட்டமாய் வந்தது, இது நிச்சயமாய் வந்தது. சுவிசேஷங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை அவர் என்னென்ன செஞ்சார் அப்படின்ற வரலாற்று நிகழ்வுகளை அவர்களுடைய புரிதலோடு கூட, அவருடைய கண்ணோட்டத்தோடு கூட, அவர்கள் கர்த்தரை யார் என்று பார்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு தெளிவோடு கூட சுவிசேஷ புஸ்தகங்கள்ல 4 விதமான கண்ணோட்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், வரலாற்று புஸ்தகம். இதுக்கப்புறம் வர நிருபங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கானது, இன்றைய காலகட்ட சபைகளுக்கானது. நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்து திருச்சபையின் காலம், கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல நாம கடைபிடிக்க வேண்டிய சத்தியங்கள் நிறைந்ததுதான் இந்த நிருபங்கள். நிருபங்கள் தான் நமக்கு அநேக காரியங்கள் போகுது. அதுல ரொம்ப முக்கியமானது இந்த பிலிப்பியர் நிருபம். இந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய ஃப்ரம் டு, அதாவது யார் எழுதுனா யாருக்கு எழுதப்படும், இதுதான் இந்த 1வது வசனம். இந்த 1வது வசனத்திலிருந்தே நம்ம அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள முடியுது. இந்த யார் எழுதுனா யாருக்கு எழுதப்பட்டது தான் இந்த 1வது வசனம். இதனுடைய சுருக்கமான ஒரே வார்த்தை சொன்னா யார் எழுதுனா யாருக்கு எழுதப்பட்டது, அதான் 2 பகுதியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பகுதி, 2வது பகுதி. இதுல 1வது பகுதியை நம்ம போன வாரத்துல நம்ம தியானித்தோம். யார் எழுதுனா அப்படின்றது அப்போஸ்தலனாகிய பவுல் கூடவே தீமோத்தேயு எடுத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் சேர்த்துக்கு ஒரே டைட்டில் கொடுக்குறாரு. இதுதான் ஃப்ரம். இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மைய கருத்தை ஃப்ரம் எழுதுறாரு. ஃப்ரம்லையும் இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, டூலையும் இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் தான் மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இல்லாம தன்னுடைய வளர்ப்பாகிய அடுத்த கட்டத்துல இந்த ஊழியத்தை கொண்டு செல்ல போகிற தன்னுடைய ஒரு பிள்ளையை போன்ற, மகனை போன்ற தீமோத்தேயுவையும் அதுல பண்றாரு, இன்க்ளூட் பண்றாரு. ஒரே டைட்டில் கொடுக்குறாரு. ஒரே டைட்டில் கொடுத்து நான் ரொம்ப பிரயாசப்பட்டவன், அதனால எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது வேணும் அப்படின்ற ஒரு காரியங்களை அதை எடுத்துக்காங்க. கூடவே இன்க்ளூட் பண்றாரு தீமோத்தேயு. அப்ப அவர் தீமோத்தேயுவை மாத்திரம் இன்க்ளூட் பண்ணல, யாரெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்களோ அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்றாரு. எல்லாருமே அவருடைய, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பார்வையில கர்த்தருடைய ஊழியக்காரர். அப்போ அந்த ஊழியக்காரர்கள் அப்படின்னும் பொழுது அங்க அந்த டியூலாய் என்ற வார்த்தை தான் நம்ம பிரதானமாக போன வார்த்தையில பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு என்று அடிமைகள் தங்களுடைய சுயத்தை வெறுத்து, எங்களுக்கு என்று அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கிறார், அவர் தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய வாழ்க்கை என்றாலே அது கிறிஸ்து தான், சாவுன்றது எனக்கு ஆதாயம், எனக்கு வாழ்க்கைனால அது கிறிஸ்து தான் அப்படின்ட்டு தன்னை முழுவதுமாய் சரண்டர் பண்ணி ஒரு பாண்ட் ஸ்லேவ், ஒரு பாண்ட் சர்வன்ட் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை மாத்திரம் உயர்த்தி கொள்ள, தன்னோடு கூட இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாரு, உயர்த்துகிறார், கர்த்தரோடு கூட இணைத்து காமிக்கிறார். இதை தான் நம்ம இந்த 1வது பகுதியை பார்ப்போம். 2வது நான் ஜஸ்ட் ஆரம்பிச்சேன், யாருக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னா பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. பிலிப்பி பட்டணத்து சபை மக்கள் அப்படின்றத நான் லைட்டாக ஆரம்பிச்சேன். யார் இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்றது சபை ஜனங்களை தான், சபை மக்களை தான் இந்த இடத்துல
ஹகியோஸ். ஹகியோஸ் அப்படின்ட்டு பன்மையில, அதாவது சேக்ரெட், ஹோலி அப்படின்றத பன்மையில சொல்றாங்க. ஹகியோஸ் எல்லாரும் பரிசுத்தவான். சபையில் இருக்கிற எல்லாரும், ஒரு குறிப்பிட்ட மக்கள் மாத்திரமல்ல, குறிப்பிட்ட இவர்கள் மாத்திரமல்ல, அந்த சபையில் இருக்கிற எல்லாரையுமே என்ன பண்றாரு? பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு அழைக்கிறார். சரி, இப்போ இந்த டூ யாருக்கு எழுதுறாரு அப்படின்ற இந்த டூ அப்படி, இந்த டூ மீன்ஸ் இது வந்து விடுனர், தமிழ்ல சொன்னா இது பெருனர். இந்த பெருனர் பகுதி நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? வேதம் நமக்கு அநேக சத்தியங்களை, அநேக உண்மைகளை, அநேக நிச்சயங்களை தனக்குள்ளாக ஒளித்து வைத்து, மறைபொருளாய் வைத்து, நாம் அதை தேடி கண்டுபிடிக்கும்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு பொக்கிஷசாலை போன்றதுதான் நம்முடைய பரிசுத்த வேதம். ஒரு வசனத்தை நாம் கடந்து அப்படியே வாசிச்சுட்டு கடந்து போயிடலாம். கொஞ்சம் அதை பாஸ் பண்ணி நின்று அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதை நீங்க கொஞ்சம் உத்து கவனிச்சீங்கன்னா அநேக சத்தியங்கள், ஆவிக்குரிய உண்மைகள் அதனோட வெளிப்படும். இப்ப இங்க அதே போல இந்த ஃப்ரம்ல பார்த்தோம், விடுதலை அதே போலதான் காரியங்களை பார்த்தோம். இப்ப இந்த டூ பகுதியில என்ன இருக்கு? பெருநர்ல என்னென்ன காரியங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு போது தமிழ் வேதாகமத்தை நீங்க வாசிக்கும் போது எப்படி வருது? முதலாவது வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. யாரு பெற போகிறா அப்படின்னா 3 தரப்பட்ட நபர்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு பரிசுத்தவான்கள், இரண்டாவது கண்காணிகள், மூன்றாவது உதவிக்காரர். நீங்க அநேக திருமண நிகழ்ச்சிகள்ல அவங்க கொடுக்குற பத்திரிகைகள், இல்ல அரசியல் கட்சிகள் அவர்கள் வெளியிடுகிற அந்த அமைப்புகள், உட்கட்சியின் அந்த அமைப்புகள் சார்ந்த சில அந்த போஸ்டர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய பேரை முதலாவது வச்சிருப்பாங்க, ரெண்டாவது பேரை வச்சிருப்பாங்க, அப்படியே மூணாவது, நாலாவது, அப்படியே போயிட்டு தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் போஸ்டர் ஒன்று தொண்டர் மாதிரி பேர் வரைக்கும் எல்லாம் வரிசையா இருக்கும். இது அந்த கட்சியின் கட்டமைப்பை வெளிப்படுத்தி காமிக்கும். அந்த கட்சியில் யார் பெரியது, அந்த அமைப்புல யார் பெரியது அப்படின்ட்டு காமிக்கும். அப்ப இங்க ஒரு பெருனர் யாரும் பெற போறா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது முதலாவது யாருடைய பேரை வந்து அங்க வந்து வைக்கிறாரு, அப்புறம் யாருடைய பேரை வைக்கிறாரு, அப்புறம் யாருடைய பேரை வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது அவர் வைக்கிறது விசுவாசிகளுடைய பேரை தான் வைக்கிறாரு. அந்த விசுவாசிகளையும் எப்படி சொல்றாரு? ஹகியோஸ், பரிசுத்தவான்கள் அப்படின்ற இது வைக்கிறாரு. இன்க்ளூட் பண்றாரு இயேசு கிறிஸ்துவுக்குள் இவங்கெல்லாம் ஊழியக்காரர்கள், ஊழியர்கள். இவங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் யார்? இவங்க பரிசுத்தவான்கள். இவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய ஸ்ரீகிரியைகளால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கிடையாது. சர்ச்சின் பார்த்தா இந்த பிலிப்பி சபை ரொம்ப நல்ல சபை, ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேறின சபை. மற்ற சபையாகிய கொரிந்து சபையை கம்பேர் பண்ணும்போது பிலிப்பி சபை வந்து ரொம்ப நல்ல சர்ச் தான். ஆனா அது நல்ல சர்ச்சா இருக்கிறதுனாலே பரிசுத்தம் உள்ள சபை, அந்த ஹோலி, இந்த வார்த்தை, இந்த ஹகியோஸ்ன்ற வார்த்தையை சொல்ற அளவுக்கு பரிசுத்தம் கிடையாது. அதாவது பை ஒர்க்ஸ், அதாவது கிரியையின் அடிப்படையில யாருமே இதை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா பவுல் வந்து அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாரு? இந்த ஹகியோஸ்ன்ற வார்த்தை தான் சொல்றாரு. ஏன்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்குள் அப்ப பரிசுத்தவான்கள் அப்படின்ற அந்த எண்ணம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இத வலியுறுத்தி அவர் சொல்றாரு. யார் இந்த நிருபத்தை பெற போகிறா? இந்த நிருபத்தை பெற போகிறவர்கள் அப்படிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அங்க வந்து காண்பிக்கிறது எதுனா, அங்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற விசுவாசிகளை, அவர்களையும் பரிசுத்தவான்கள்ன்ற கண்ணோட்டத்தோடு கூட காண்பிக்கிறார். இது அப்ப இந்த முதலாவது பகுதி நமக்கு சில சத்தியங்களை கற்றுக் கொடுத்திருக்கு. அது வந்து விடுனர் பெருநரை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த இரண்டாவது பகுதி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உத்து கவனிச்சா இரண்டாவது பகுதியில இது நம்ம என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சபையின் உட்கட்டமைப்பை, சபையின் ஸ்ட்ரக்சர், ஒரு சபை எப்படிப்பட்ட கட்டமைப்பை கொண்டிருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு இது கற்றுக்கிறது. ஒரு கிறிஸ்தவ சபை எப்படிப்பட்டதா இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ சபை எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டிருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த பெருடர். ஒரு 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 சரீரத்துல எலும்புகளை மாத்திரம் உருவிட்டா என் சரீரம் எப்படி இருக்கும்? அது சரீரமாவே தெரியாது, அது ஒரு துணி மாதிரி தான் இருக்கும்.
அப்ப அந்த அந்த சரீரத்துக்கு எலும்புன்ற ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது அது ஒரு சரீரமாவே தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சரீரம் இருக்கு, அதுல இருந்து எலும்புலாம் எடுத்துட்டோம்னா அது எப்படி, அது வந்து எங்க இருக்கணும் எங்க இருக்குன்னு தெரியாது. சும்மா ஒரு துணி மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும், எடுத்துக்கணும். அதுல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அப்ப ஒரு பில்டிங் ஆனாலும் சரி, ஒரு சரீரமா இருந்தாலும் சரி, அதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு அமைப்பு ரொம்ப அவசியம். அந்த அமைப்புக்குள்ளாக அந்த அமைப்பு எவ்வளவு வலுப்பட்டதா இருக்கணும், அந்த அமைப்பு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும், அந்த அமைப்பு எந்த அளவுக்கு இணைப்புள்ளதா இருக்கணும். இப்போ பில்டிங் இருக்கு, பில்டிங்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ், பில்லர்ஸ் இருக்கு, இது ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கும் பொழுது இது யாருக்குமே பயன்படாது. இன்னைக்கு சபை ஏன் பயன்படாமல் போகுது அப்படின்னா, இந்திய தேசத்திலையும் உலகளாவிய திருச்சபையிலும் எவ்வளவு பெரிய சபைகளா இருந்தாலும் சரி, தாக்கமுள்ள திருச்சபைகளா இல்லாம போகுதுன்னா அந்த பாண்டிங், பிணைப்பு இல்லை. அந்த பாண்டிங் யார் மூலமா இருக்கணும், கிறிஸ்துவின் மூலமா தான் அந்த பாண்டிங் இருக்கு. பிளஸ் அந்த சபை கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தில் கட்டப்பட்ட சபையாக இருக்கணும். அப்ப சபையை குறித்த அந்த ஸ்ட்ரக்சர் தான் இது நமக்கு காமிக்குது. ஒரு சபை எதை மையப்படுத்திதான் இருக்கணும், ஒரு ஊழியரை மையப்படுத்திதான் இருக்கணுமா, விசுவாசிகளை மையப்படுத்திதான் இருக்கணுமா? அதாவது கர்த்தர் தான் தலையானவர், கர்த்தரை மையப்படுத்தியது அந்த ஹோல் கான்செப்ட்ல போற கர்த்தருக்குள்ளாக தான் இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக, கர்த்தரை மையப்படுத்தியதாக தான் திருச்சபை இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா திருச்சபை கட்டமைப்பு விசுவாசிகளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுமா இல்ல ஊழியர்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுமா அப்படின்றது தான் இது நமக்கு கற்றுத்தருது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின விதமே அது விசுவாசிகளை நோக்கியதான சபையாக இருக்கணும். ஒரு சபைன்றது, ஒரு ஊழியம்ன்றது விசுவாசிகளை நோக்கியதாக இருக்கணும், விசுவாசிகளை மையப்படுத்தியதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த ஊழியம் கர்த்தருக்கு ஏற்ற ஊழியம். நீங்க அப்படியே விட்டுருங்க. நீங்க அப்படியே இன்னைக்கு ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அது எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த ஊழியம் விசுவாசிகளை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஊழியம் செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நீங்க ஒரு யூடியூப்ல சும்மா சம்திங் ஏதாவது ஒரு வசனம் போட்டீங்கன்னா ஃபுல்லும் ஊழியக்காரங்க போட்டோ தான் வரும். ஒரு இதுல பிக்சர்ல டிபியில ப்ளஸ் அந்த கம்யூனிஸ்ட்லாம் அது தவறுன்னு கிடையாது. அதான் ரொம்ப பாவம் அப்படி அந்த அளவுக்கு போல. ஆனா நம்ம யாரை நம்ம காண்பிக்கிறோம், நம்மளால எஃபெக்டிவா போக முடியலன்னு தெரியுது. நம்ம தேசத்துல நம்மளால எஃபெக்டிவா நம்ம சுவிசேஷத்துல கொண்டு போக முடியல அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்ப எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு என்ன செய்யணுன்றது தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல கற்றுத்தர. ஒரு சபை, ஒரு ஊழியம் எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா என்ன, எப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், எப்படிப்பட்ட கட்டமைப்புல அது இருக்கணும் அப்படின்றத இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல நமக்கு கற்றுத்தர. ஒரு சபை, ஒரு ஊழியம் எப்படிப்பட்ட கட்டமைப்போடு இருக்கும், எந்த அளவு கட்டமைப்பா இருக்கணும். முதலாவது அந்த ஊழியம் விசுவாசிகளை நோக்கியதாக இருக்கும். விசுவாசிகளை ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி அவன்கிட்ட என்னத்தை வாங்கலாம், அவன்கிட்ட என்னத்தை கொடுக்கலாம் அப்படி கிடையாது. அவனை எப்படி கிறிஸ்துவுக்குள்ளா வளர்க்கலாம், அவனை எந்த அளவுக்கு அவனை உயர்த்தலாம், அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம். ஒருத்தன் ஒரு தொழில் செய்யறான், ஒரு வருமானத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வருமானத்தை எப்படி பெருக்குகிறதுக்கு கர்த்தருக்குள்ளாக அவனை நீதியின் பாதையில நடத்தி, செவையான பாதையில நடத்தி, அவனுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தலாம், அவனுக்கு எப்படி எல்லாம் கல்வியை கொடுக்கலாம், அப்படி எப்படி எல்லாம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம், கர்த்தர் எப்படி எல்லாம் அவனுடைய வாழ்க்கையை கிரியேட் செய்ய விரும்புறாரு, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி எல்லாம் செயல்பட விரும்புறாரு, அவன் என்னவாக ஆக கர்த்தர் விரும்புறாரு, எந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் விரும்புறாரு என்றதை யோசிக்கணும். அதான் ஊழியம், உண்மையான ஊழியம். அது மாத்திரம் இல்லை, அதோட நிறுத்துறது கிடையாது. அவனை எப்படி கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்துறது, கர்த்தருக்கு முன்னாடி ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக சரியாக நிற்கும் நிலையை அவனுக்கு எப்படி கொடுக்கிறது அப்படின்றத சபையில நம்ம ரொம்ப அவசியமாய் தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அவர்களை இருக்கிற நிலைமையோடு கூட இது போதும், இதுக்கு மேலே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த லெவலோட நீங்க இருந்துக்கோ அப்படின்ற அந்த ஒரு முடிவை முன்னாடி நின்று நடத்துகிறவர்கள் அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துடவே கூடாது. இருக்கிறவங்க சபை விசுவாசிகளை கிறிஸ்துவின் சாயலுக்கு தக்கதாய் மாற்றணும். அதான் டார்கெட்டா இருக்கணும். எந்த அளவுக்கு இவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும், வர விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்ததாக, கிறிஸ்து எப்படி மகிமையா இருக்கிறாரோ அந்த சாயலுக்கு ஒத்ததாக வருகிற ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும்ன்றது தான் அவங்க ஊழியக்காரனுடைய எண்ணமா இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணத்தை தான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டிருக்கிறார். இங்க ஊழியர்களை மையமாய் இருந்த திருச்சபை பார்த்தா கொரிந்து சபை. ஆதி திருச்சபை நாட்கள்ல கொரிந்து சபை ஊழியர்களை மையமாய் இருந்துச்சு. நீங்க வாசி பார்த்தீங்கன்னா
அவங்க சொல்றாங்க, நாங்க அப்போலோவை சேர்ந்தவர்கள், நாங்க கேபாவை அதாவது பேதுருவை சேர்ந்தவர்கள், நாங்க வந்து பவுலை சேர்ந்தவர்கள். இப்படி அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை இருக்கு. ஏன்னா அவர்கள் ஊழியர்களை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. ஊழியர்களை ஃபோக்கஸ் பண்ணிட்டு நாங்க இவங்க டீம் அப்படின்ற ஏ டீம், பி டீம், சி டீம் மாதிரி இவங்களுக்குள்ளாக சபையில ஒரு பிரிவினை இருக்கிறதுனால அங்க ஒரு பாண்டிங் இல்லை. அந்த ஸ்ட்ரக்சர் வலுவிழக்கிற ஸ்ட்ரக்சரா இருக்கு. எந்த நேரமும் இடிஞ்சு தரைமாற்றாம ஆகிற ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்ப கிறிஸ்துவின்ற பாண்டிங் இல்லை, கிறிஸ்துவின்ற அஸ்திபாரம் இல்லை. இங்க பரிசுத்தவான்களை மையமாய் கொண்ட திருச்சபையாக இந்த பிலிப்பி பட்டணத்தின் திருச்சபை இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3 முறை பரிசுத்தவான்கள் அப்படின்ற பதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கொரிந்து சபை பயன்படுத்துவார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தெரியும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசி பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு அவங்கள பார்த்து சொல்றது. 2வது பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. எப்ப 1 கொரிந்தியர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நீங்களாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பா. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு. ஆனா நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்தத்திற்கு ஏற்ற கிரியைகள் உங்களிடத்துல காணோம். நீங்க யாருன்ற தெளிவை டார்ச் எடுத்து காண்பிக்கிறார், வெளிச்சத்தை எடுத்து காண்பிக்கிறார். நீ என்ன நிலையில இருக்கிற அதை சொன்ன. பைபிள்ன்றது அது வந்து ஒரு கண்ணாடியை போன்றது, நம்முடைய ஆத்மாவை வெளிப்படுத்தக்கூடியது. எப்படி நீ குற்றம் உள்ளவன் அப்படின்ற தீர்ப்பை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அது நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும்ன்ற ஒரு பெரிய வெளிச்சத்தை நமக்கு காண்பிக்கிறதாய் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் இருக்கு. அதனால இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு தெளிவா, ஃபர்ஸ்ட் அதுல இன்ட்ரோல தான் சொல்றாரு. இன்ட்ரோலே சொல்லிடுறாரு, நீங்க பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், உங்களோட அழைப்பே தான் அப்படின்றாரு. திருப்பி கடைசி 2வது முறை கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது தான் 1வது வசனத்தை சொல்றாரு பரிசுத்தவான்கள் அப்படின்னே சொல்றாரு. ஆனா இங்க பிலிப்பி பட்டணத்துல முதல்ல என்ன சொல்லிட்டாரு? பரிசுத்தவான்கள் சொல்லிட்டாரு. முதலாவதே சொல்லிட்டாரு பரிசுத்தவான்கள். ஏன்னா அந்த சபை மக்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில இருந்தாங்க. சரி, அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? நம்மள எல்லாம் பரிசுத்தவான்கள் அழைக்கிறது எதன் அடிப்படையில? நமக்குள்ளாக கிறிஸ்து காணப்படுகிறதுனாலே, நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதுனாலே நம்மை பரிசுத்தவான்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நாம எப்படி சொல்றதுன்னா, ஒரு மரம் நல்ல கனியை வெளிப்படுத்தும். மாம்பழம் வரதுனால அதுல இருந்து நான் மாம்பழம் சாப்பிடுறதுனால அது மாமரம்னு அழைக்கல. மாமரமா இருக்கிறதுனால அது மாங்கனியை தருது. அது ஒரு கொய்யா மரமா இருக்கிறதுனால கொய்யாவின் கனியை தருது. மரம் தான் கனியை தருது. கனியினால மரம் அறியப்படுகிறது. இப்ப கிறிஸ்தவம், நீங்க ஆதி திருச்சபையில பாருங்க, கிறிஸ்தவர்களை எப்படி அழைச்சாங்க? இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு யார் அழைச்சாங்க? பரிசுத்தவான்களை கிறிஸ்தவர்கள் அழைச்சாங்க. அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவா இருக்கு. முதலாவது கிறிஸ்தவம், நீங்க அது உங்களுக்கு போக மாட்டேன், முதலாவது கிறிஸ்தவம்ன்ற வேர்டு எங்க இருக்கு நீங்க போய் வாசிங்க. அந்த வேத பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்களை கிறிஸ்தவர்கள் அழைப்பாங்க. அவ பரிசுத்தத்திற்கு ஏற்ற கிரியை இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவன்ட்டு உலகம் அழைக்குது. அதாவது உலகம் மீன்ஸ் சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள், இவங்களாம் கிறிஸ்தவப்பா, இவங்களாம் பரிசுத்தவான்கள், இவங்களாம் கிறிஸ்தவர் அப்படின்ட்டு உலகம் தான் அந்த டைட்டில் கொடுக்குது. அந்தியோகியா பட்டணத்துல முதலாவது அங்கதான் கிறிஸ்தவர்கள் அப்படின்ற பேரே வருது. அப்ப இந்த பரிசுத்தவான்களை குறித்து, இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை குறித்து, பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்டவர்களை குறித்து, பரிசுத்தத்திற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்க வேண்டிய விசுவாசிகளை குறித்து வேதம் என்னென்ன காரியங்களை கற்றுத்தருகிறது அப்படின்னு சுருக்கமா சில விஷயங்களை நான் சொல்றேன். ரொம்ப அது இன்டெப்தா போனா நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா 3 காரியங்களை நம்ம பார்த்து முடிக்கணும். 3 விஷயங்களை நம்ம பார்த்து முடிக்கணும். அதுல முதலாவது விசுவாசிகள்னா விசுவாசிகளை மையப்படுத்தியதான் ஒரு நிச்சயமான ஊழியம். ஊழியக்காரனுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கு. ஒரு முதலாவது 10 விசுவாசிகள் வந்தான், இப்ப 100 விசுவாசி வரான், இப்ப 1000 விசுவாசி வரான். அவர் ஓட்ட சைக்கிள்ல போயிட்டு இருந்தாரு, இப்ப ஆடி கார்ல போயிட்டு இருந்தாரு. இப்படி ஊழியக்காரங்களோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு. தவறு இல்லை, ஒருத்தன் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சார், பிதாவானவர் அவனை மகிமைப்படுத்துறாரு, எல்லாம். ஆனா 30 வருஷமா ஓட்ட சைக்கிள்ல வர விசுவாசி அதே ஓட்ட சைக்கிள் 30 வருஷமா வந்துருந்தானா அப்ப எங்க தவறு நடக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா எப்படி ஒரு ஊழியத்தினுடைய வளர்ச்சி இருக்குதோ அதே போல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய விதத்திலும் காணக்கூடாத ஆவிக்குரிய விதத்திலும் வளர்ச்சின்றது அவர் விதமா இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு நல்ல ஊழியத்திற்கான அழகு.
ஒரு விசுவாசி அப்படியே இருக்கிறான், 30 வருஷமா சர்ச்சுக்கு போறான், அப்படியே இருக்கிறான்னா அதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவன் சபைக்கு போய் அவனுடைய வாழ்க்கை மாறல, குடி மாறல, அவனுடைய தீய பழக்கங்கள் மாறல, அவனுடைய வாழ்வாதாரம் உயரல, அவன் வாழ்க்கை முறை மாறல. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் ரெகுலரா போயிடுவான். கேட்டா நான் வந்து பரலோகத்துல எனக்கு சொத்து சேர்த்து இருக்குது அப்படின்ற டயலாக விட்டுட்டு இருந்தா அது இது கிடையாது. அப்போ ஊழியமும் பரலோகத்துல ஆத்மா சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஊழியக்காரன் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. ஆனா ஊழியக்காரர்களோட வளர்ச்சி காணப்படும் விதத்துல இருக்கு, அது குறையாக இல்லை. அவங்க கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல இருக்கிறாங்க, கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்கிறாரு. அதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரணும். அப்போ ஒரு ஊழியம்ன்றது விசுவாசிகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும், விசுவாசிகளை வளர்த்தெடுக்கக்கூடிய விதத்துல இருக்கணும்ன்றதுல சந்தேகமே இல்லை. அப்ப யார் இந்த விசுவாசிகள், யார் இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்றது, இவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்காக இருக்கணும். செப்பரேஷன். நான் வந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வந்து ஒரு பர்டிகுலர் நோக்கத்திற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவன். எனக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் ஒரு சித்தத்தை கொடுத்திருக்கிறாருன்றதை தன் இறுதிய சிந்தையை கொண்டவன் இந்த பரிசுத்தவான். யார் இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்றது, முதலாவது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டவர்கள். நான் வந்து வேறு பிரிக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு மனநிலை தான் நம்மளை சில காரியங்கள் செய்ய விடாது, சில காரியங்கள் நம்மளை பேச விடாது, சில காரியங்கள் நம்மளை அப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபட நம்மளை விடாது. ஏன்னா அதிலிருந்து நாம பிரிக்கப்பட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலை நம்மளை ஒரு வேறு விதங்களில், அதாவது கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதங்களில் நம்மளை வாழ வைக்கும். இரண்டாவது, நாம பரிசுத்தவான்களாக அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்படியே போட்டிருக்கு. என்னன்னா பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டது. அப்ப கொந்து சபையை தங்கள் சுயநிலையை அறிந்து இருக்கணும். நீ யாரு அப்படின்ற தெளிவை பெற்றிருக்கணும். இரண்டாவது, பரிசுத்தவான்கள் யாரு, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது என்னன்னா, தாங்கள் யார் என்ற சுய நிலையை அறிந்தவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். எல்லாம் செய்ய எனக்கு தகுதி உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதி இராது. எல்லாம் எனக்கு தகுதி இராது. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் அப்படின்ற டைட்டில் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, கேத்தலிக்ஸ், கத்தோலிக்க திருச்சபை மக்கள் வந்து எப்படி சொல்றாங்க, மரித்து சில ஆண்டுகள் கடந்த சில பேரை பரிசுத்தம் செயின்ட் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க. அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணி குறைஞ்சது, அதாவது அது தப்பு, யார்ட்டையும் மனிதர்கள் நோக்கி நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. வசனம் அப்படி போதிக்கல. எந்த மனிதர்களுக்கும் நம்மளுடைய புதிகளையோ ஜெபங்களையோ ஏற்கக்கூடாது. சப்போஸ் அவங்க உயிரோடு இருந்தால் மண்டங்களே ஒன்று போடுவாங்க. நானே கர்த்தரை நோக்கி தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னடா என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு யாருக்கும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க வந்து சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க, சில ஒரு இது வச்சுருக்காங்க. என்னன்னா, அவங்களை நோக்கி ஜெபம் பண்ணி சில அற்புதங்களை பெற்றிருந்தா அவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க அப்படின்ட்டு சில வச்சுருக்காங்க. அப்படி போகுது. ஆனா கிறிஸ்தவம் உண்மையில அப்படிப்பட்ட கிரைட்டீரியாஸ் இல்லை, அப்படிப்பட்ட சுயக்கிரிகளின் அடிப்படையில் தான் கிடையாது. வசனம் சில வச்சிருக்கு, சில விஷயங்களை வச்சிருக்கு, சில பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கு. யாரெல்லாம் பரிசுத்தவான்கள் அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று, வேறு பிரிக்கப்பட்ட மனநிலை உள்ளவர்கள், அவங்க சிந்தையிலே ஒரு மாற்றம் இருக்கணும். இரண்டாவது, தாங்கள் யார் என்ற சுய அறிவு பெற்றவர்கள். நான் யாரு, கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்படும்படி அழைக்கப்பட்டவன். என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் இந்த காரியத்தில் ஈடுபட முடியாது, எனக்கு இது தகுதியாக இராது அப்படின்ட்டு நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய சுய கிரியைகளை செய்யக்கூடியவர்கள், அதாவது சுய அறிவை பெற்றவர்கள், தாங்கள் யார் என்ற அறிவை பெற்றவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். மூணாவது, யார் தங்களை அழைத்தார் அப்படின்ற அழைத்தவரோடு கூட சரியான உறவை பேணி பாதுகாக்கிறவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். தங்களை அழைத்தவரோடு கூட இருக்கின்ற உறவை பேணி பாதுகாக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். மூன்றாவது. நாலாவது, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும்படி, அதாவது பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள் இந்த பரிசுத்தவான்கள். இதுக்கு வசனம் பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வாசிக்கவேனா, அப்படி சொல்றேன், குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தெளிவாக போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியினாலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க. ஐந்தாவது, நீங்கள்
பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவர்கள். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அதாவது பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வரும். அப்ப பரிசுத்தவான்கள் யாரு? அவங்க வேறு பிரிக்கப்பட்டவங்க. அவங்க தாங்கள் யாருன்ற சுய நிலையை அறிவை பெற்றவர்கள். மூன்றாவது அழைத்தவரோடு கூட சரியான உறவுல இருக்கிறவங்க. நாலாவது பரிசுத்த ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுதலை பெற்றுக்கொண்டவங்க. ஐந்தாவது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறியக்கூடிய அறிவை பெற்றவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாவது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. அதாவது பரலோகத்தை நோக்கி இருக்கிறவர்கள், பரலோக சிந்தை உள்ளவர்கள், அதை நோக்கிய ஒரு எண்ணம் கொண்டவர்கள், அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். ஏழாவது தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம் என் மேல இருக்கு, அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்ற அழைப்பை உறுதியாய் பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பரிசுத்தவான்கள். ஏழாவது. எட்டாவது உலகத்தால் கரைப்படாதவர்கள். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். அது 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமானது. 1 தெசலோனிக்கேயர் 4:3-6 இந்த வசனத்தை குறிச்சு கொள்ளுங்க. உலகத்தினால் கரைப்படாதவர்கள் பரிசுத்தவான்கள். கடைசியா 9வது காரியம் என்னன்னா, தங்களை ஜீவ பலியாய் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் அர்ப்பணிக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசித்தீங்கன்னா, நீங்க ஜீவ பலியாய் எப்படி ஒப்புக்கொள்ளணும், டோட்டல் சரண்டர் பண்றவங்க தான் அந்த பரிசுத்தவான்கள். இந்த 9 காரியங்கள் இருக்கிறவர்கள் தான் இந்த பரிசுத்தவான்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் இப்படிப்பட்ட நிலையில இருக்கணும்ன்றது காண்பிக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருக்கணும். அதற்காக கர்த்தர் அவங்களை அழைச்சிருக்கிறாரு. பரிசுத்தமாக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தவான்களாக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான அழைப்பே அதுதான். இப்படிப்பட்ட 9 காரியங்களை நிறைவேற்றுகிறது தான் கர்த்தர் உங்களுக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்ற அறிவை விசுவாசிகள் பெற்றிருக்கணும். விசுவாசிகளுக்கு அந்த தெளிவை உண்டு பண்ண வேண்டியது ஊழியர்களுடைய கடமை. அப்ப விசுவாசிகளை மையப்படுத்தி அவர்களை கிறிஸ்துவை போல, கிறிஸ்து பரிசுத்தமா இருக்கிறார்கள், அவர் பரிசுத்தமா இருக்கிறார். இப்ப இந்த 9 காரியங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நிறைவேற்றி இருக்கிறார். அவர் வேறு பிரிக்கப்பட்ட அனுபவத்தோடு தான் இருக்கார். அன்னைக்கு இருந்த யூதர்களை போன்ற அவர் வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டார். அவர் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவர் யார் என்ற சுய அறிவை பெற்றவராய், தான் யார், தனக்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குன்றதை அவரே வெளிப்படுத்துகிறவரா அவரே இருந்தார். அப்புறம் தேவனோடு கூட சரியான ஒரு அறிவை பெற்றவர், அதாவது உறவுல இருக்கிறார். என் பிதா எல்லா இடங்களிலும் பிதான்ற பிதாவாகி காணக்கூடாத அதரிசனமான தேவனை வெளிப்படுத்ததான் வந்திருக்கிறாரு. ஆனா அவரோடு கூட இருக்கிற உறவு அப்படின்றத காமிச்சுட்டே இருக்கிறாரு. அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றத அவருடைய ஞானஸ்நானத்துல நமக்கு தெரியுது. அப்ப இப்படி இந்த 9 விஷயங்கள் அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா, எனக்கு இப்படி இருக்கும் பரலோகத்துல இருக்கு. அவர் பரலோக காரியங்களை பற்றி அதிகமாக பேசுறாரு. ஜீவ பலியா தன்னை ஒப்புக்கொள்றாரு. உலகத்தினால் கரைப்படாதவராக இருக்கிறார். இப்படி எல்லா காரியங்களும் அவருக்கு பொருந்தது, இந்த சொல்லப்பட்ட 9 காரியங்களும். அப்ப இங்க பரிசுத்தவான்கள் நம்மளை அழைக்கும் பொழுது நாமளும் இந்த 9 காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டியது அவசியப்படுது. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு காரியமா மாறிடுது. செய்ய வேண்டிய ஒரு விஷயமா மாறிடுது. அடிப்படையான ஒரு விஷயமா மாறிடுது. அப்பதான் நம்ம கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்களாய் தங்களுடைய நோக்கம், அழைப்பு, பொறுப்பு இவைகள் எல்லாவற்றையும் சரியாக அறிந்து அதில் நிலைத்து நின்று அந்த பரிசுத்தத்திற்கான, பரிசுத்தமாக்கப்படுவதற்கான, அந்த விளைத்திரை செலுத்தப்படுவதற்கான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அதெல்லாம் வசதியாக இருக்கு. அப்ப ஒரு தலைவனை நோக்கிய, ஒரு லீடரை ஃபோக்கஸ் பண்ற, ஒரு ஊழியக்காரரை நோக்கிய சபைகளாக இன்றைய சபைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அது வந்து பிப்ளிக்கலா இருந்தது. ஒரு ஊழியங்கிறது ஒரு ஊழியக்காரனை நோக்கியதா இருக்கணும், கிறிஸ்துவை நோக்கியதா இருக்கணும், பிதாவாகிய தேவனை நோக்கியதா இருக்கணும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கியதா இருக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நோக்கியதா இருக்கணும். ஆனா சபைகள் வர மக்களை மையப்படுத்தியதா இருக்கணும். எங்க கோர் கான்செப்ட் யாரான்னு கேட்டா மக்கள். இதுக்காகத்தான் அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். நான் எனக்கு அடுத்து ஒரு ஊழிய தரிசனத்தை கொடுக்கும் பொழுது, ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது நான் பண்ண வேலை என்னன்னா ஸ்ட்ரக்சரை உண்டாக்குறது தான். நான் உட்காந்து ஜெபம் பண்ணி நான் கடவுள்கிட்ட கேட்டது என்னன்னா, இந்த ஊழியத்துக்கான அமைப்பு என்ன, இந்த ஊழியத்தை நான் எப்படி கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஒரு விசுவாசி கிடையாது, ஊழியம் கிடையாது, சபை கிடையாது,
எது கிடையாது, எங்க சபை ஆரம்பிக்க போறோம்ன்றது கூட தெரியாது. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது என்னன்னா ஸ்ட்ரக்சர். என்ன ஸ்ட்ரக்சர், எந்த ஸ்ட்ரக்சர் அடிப்படையில நான் இருக்கணும், இந்த சபை எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்ற இதெல்லாம் இது பண்ணேன், எழுதிட்டேன். இன்னும் நோட் இருக்கு, தெளிவா எழுதி வச்சுட்டேன். வர வர ஜனக வர வர ஒருத்தராய் வர வர ஊழியத்துல கட்டுப்பட டாக்டர் தெளிவாக காமிக்கிறாரு. இந்த ஆள், இந்த பர்டிகுலர் விஷனுக்கு இந்த ஆள், இந்த பர்டிகுலர் விஷனுக்கு இந்த ஆள், இதுக்கு இந்த ஆள் அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு திட்டத்தை கட்ட நமக்கு தராரு, ஒரு நோக்கத்தை தராரு, ஒரு செயல் திட்டத்தை நமக்கு தராரு. அந்த செயல் திட்டத்தை நிறைவேற்றும்படி உதவியும் செய்கிறாரு. இன்று வரைக்கும் அதை வந்து நடத்திட்டு வர்றாரு. அப்ப இங்கேயும் அதுதான் நம்ம பார்க்கிறோம். இங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சொல்லிட்டாரு. பரிசுத்தவான்கள் அப்படின்றத காமிச்சு கொடுக்குறாரு. ரெண்டாவது யாரை மையப்படுத்துறாரு, யாரை காமிக்கிறாருன்னா அங்க சொல்ல வர்றது கண்காணிகள். கண்காணிகளை பற்றி இந்த முதலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்காணிகள் யாரு அப்படின்னா ஆங்கிலத்துல அநேக விஷயங்கள்ல, அநேக மொழிபெயர்ப்புகள்ல பல்வேறு தலைப்புகள்ல இந்த கண்காணிகளை பற்றி சொல்லியிருக்கு. இன்ஸ்பெக்டர், ஓவர்சியர், கார்டியன், மேனேஜர், பிஷப். அப்படி பார்த்தா நம்ம மினிஸ்ட்ரியில 3 பிஷப்ஸ் இருக்காங்க. நான் கண்காணிக்கின்ற இடத்துல என்னுடைய இதுல 3 பேர் எழுதி வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா நம்ம மினிஸ்ட்ரியில 3 பிஷப்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு பிஷப்ன்றது வேற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கு. ஆயர், பேராயர் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கு. ஆனா சபைக்குள்ளாக இருக்கணும் அப்படின்றது இங்க அப்போஸ்தலன் இப்போ சொல்றாரு. பிஷப்ன்றது கண்காணிகளுக்கு பிஷப்ன்ற இது இருக்கு. மூப்பர்ன்றது பிரஸ்பீட்டர். அப்ப சபையில நம்ம சபையில 2 பிரஸ்பீட்டர் இருக்காங்க, 3 கண்காணிகள், 3 பிஷப்ஸ் இருக்காங்க. சபைக்குள்ளேயே இத்தனை பேர் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அப்ப ஏன்னா அதான் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, விசுவாசிகளை வெளிப்படுத்துகிறாரு, விசுவாசிகளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கு. சபையை கர்த்தர் அப்படிதான் உண்டாக்குறாரு. சபை நோக்கம் அதான். சபை நோக்கமே என்ன, ஜனங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறது, அவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை உயர்த்துறது, கிறிஸ்துவை நோக்கி காண்பிக்கிறது. இதுதான் சபையோட நோக்கம். இதற்காக கண்காணிகளை ஏற்படுத்துறாரு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் முதலாவது சொல்றது என்ன, பரிசுத்தவான்கள். இதுல இன்னொரு நல்ல விஷயம்னா தமிழ்ல இருக்கிற அதே ஆர்டர் தான் ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்கு. ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்கிற அதே ஆர்டர் தான் தமிழ்ல நாம பெற்று கொண்டிருக்கிறோம். இது வந்து எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த ஆர்டர் இருக்கு. பரிசுத்தவான்கள் சூப்பரா அதை கைட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த குளறுபடியே கிடையாது. அங்க முதல்ல சொல்றது, இங்க ரெண்டாவது சொல்றது, அந்த இதே கிடையாது. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆர்டர். என்னன்னு ஃபர்ஸ்ட் பரிசுத்தவான்கள், ரெண்டாவது கண்காணிகள், மூணாவது டிஃபென்ஸ், அதாவது உதவிக்காரர். இந்த ஆர்டர் தான். அப்ப யார் இந்த கண்காணிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் ஆவிக்குரிய வழிகாட்டிகள். யாருக்கு? இந்த பரிசுத்தவான்களுக்கு. யார் இந்த பரிசுத்தவான்கள்? விசுவாசிகளாகிய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஆவிக்குரிய வழிகாட்டிகள் தான் கண்காணிகள். அதாவது திருச்சபையோட ஸ்ட்ரக்சரை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆதி திருச்சபை நாட்டில் அப்போஸ்தலர்களால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மூப்பர்கள், இவர்கள் தான் வந்து சபையை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த சபையை ஏற்படுத்திட்டு அநேக இடங்கள்ல சபைகளை ஏற்படுத்துறதுனால அவங்க யார் கையில இந்த சபையை ஒப்பு கொடுத்துட்டு போறாங்கன்னா இந்த கண்காணிகளுக்கும் உதவிக்காரர் கையில தான் என்ன பண்றாங்க, ஒப்பு கொடுத்துருப்பாங்க. இதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு புரியுது என்னன்னா, அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல இல்லை, அவர் தான் எழுதுறாரு. இந்த இடத்துல மூப்பரே கிடையாது இந்த சபையில. ஆனா ஊழியத்துல மூப்பர்ன்ற ஒரு போஸ்டிங் இருக்கு. மூப்பர்ன்றது அழைக்கப்படுற மூப்பர் எப்படி இருக்குன்ற இது இருக்கு. இன்னும் சொல்ல போனா 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஒரு மூப்பர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா நன்றாய் விசாரணை செய்கிறவராக இருக்கணும், திருவசனத்தை உபதேசிக்கிறவராக இருக்கணும், உபதேசத்துல ஊழியத்துல பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு போதிக்குது. அதே போல யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு என்ன போதிக்குது, ஒருத்தன் வியாதிப்பட்டா அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுள்ளவனா இருந்தா அவன் வந்து புதுசாக ரசிக்கப்படாம இருந்தா, அவன் வியாதிப்பட்டிருந்தா அவனுக்கு ஒரு ஹெல்ப் தேவை, ஜெகத்துல ஒரு ஹெல்ப் தேவை, அவன் மூப்பரை அடைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இந்த மூப்பர்ன்ற இது இங்க இல்லை. இங்க யார் இருக்கா, அங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கண்காணிகள் இருக்காங்க, உதவிக்காரர்கள் இருக்காங்க. ஆனா இதுல வந்து நம்ம மூப்பரை ஆட் பண்ணிக்கலாம். இங்க இல்லையே தவிர அந்த ஸ்ட்ரக்சர், பாடி ஆஃப் கிரைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல மூப்பர்ன்ற கான்செப்ட் இருக்கு. அந்த மூப்பர்கள் எப்படி இருக்கணும்ன்றதை நம்ம அதான் சொன்னேன். அவர்கள் ஒரே இதில் தான் நம்ம தெளிவாக பார்க்கணும். 1 தீமோத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர்கள் நன்றாய்
திருவசனத்தை தெளிவாக திட்டம் திருத்தமாக உபதேசிக்கிறவர்களாய் இருக்கணும். மூன்றாவது, ஊழியத்திலையும் உபதேசத்திலையும் பிரயாசப்படுகிறவர்களாய், அதாவது விசுவாசத்தை தற்காக்கிறவர்களாய், எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று, எல்லா விசுவாச குளறுபடிகளுக்கு எதிர்த்து நின்று, மாறுபாடுகளுக்கு எதிர்த்து நின்று தன் விசுவாசத்தை காக்கின்ற ஒரு அப்போலஜெட்டிக்ஸ் செய்கிறவர்களாய் அவர்கள் இருக்கணும். இதுதான் ஒரு குரூப்பருடைய கடமை. இங்கே சொல்லப்பட்ட கண்காணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த கண்காணிகளை கர்த்தர் ஒவ்வொரு சபைக்கும் ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு சபையிலும் கண்காணிகள் இருக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு சபையில ஊழியக்காரங்க இருக்காங்க. சபையில ஊழியக்காரங்களால சில நேரத்துல மூப்பர்கள்ன்ற ஒரு பேருக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க. அந்த மூப்பர்கள் இந்த ஒரு கிரைட்டீரியால இங்க 1 தீமோத்தேயு 5:17 அடிப்படையில் அவர்கள் செயல்படுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் ஆகுது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் அப்படி செயல்படுறதுக்கு இருக்கிற ஊழியக்காரங்க அனுமதிக்கிறாங்கன்னு கேட்டா அங்க ஒரு பெரிய ஒரு குளறுபடியே உண்டாகுது. ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி நமக்கு உண்டாகுது. இங்க இன்னொன்னு இதுதான் இதுக்கு ஒரு பக்கம். இதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது. வர்ஷிப் லீடர்ஸ் இருப்பாங்க, கீபோர்டிஸ்ட் இருப்பான், சபையை இது பண்றவங்க இருப்பாங்க. மற்றபடி வேற இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்காணிகள்ன்ற அந்த ஒரு ஓவர்சியர்ன்ற ஒரு போஸ்டிங்கே இல்லாம போயிருக்கு. சில இடத்துல ஓவர்சியர்ஸா அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸே என்ன பண்றாங்க இருக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனா ஓவர்சியர்ஸா இருக்கிறது சபையில ஸ்ட்ரக்சர்ல அவசியம். இங்க பவுல தான் நம்ம கற்றுத்தராரு. கிறிஸ்தவத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, நம்ம கடைபிடிக்க வேண்டிய, நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இதுல இருக்கு. கண்காணிகள், ஏன்னா கண்காணிகள் கர்த்தர் தான் ஏற்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துறாரு. நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 20:28 வாசிங்கன்னா கண்காணிகளை ஏற்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர் தான் ஏற்படுத்துறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய். பரிசுத்த ஆவியினாலே கண்காணிகள் என்ன பண்றாங்க, ஏற்படுத்தப்படுறாங்க. அப்ப சபையில நீ கண்காணிகள் இல்லைன்னா பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்த விரும்புகிறத சபையில வந்து தடுக்குது. புரியுதா? ஏன் சுவிசேஷத்தை நம்மளால எஃபெக்டிவா கொண்டு போக முடியல, ஊழியத்தை எஃபெக்டிவா ஆகல, தேசம் சந்திக்கப்படலைன்றதுக்கான காரணம் இப்போ புரியுதா? ஏன் சந்திக்கப்பட முடியல? சபையில கண்காணிகளை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துறாரு. ஆனா சபை அதை அங்கீகரிக்கிறது கிடையாது. அது இல்ல அப்படி ஒரு போஸ்டிங்கே தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம். இந்த கண்காணிகளுக்கு என்ன இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்துறாங்க, பிஷப்ஸ்ன்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்துருக்காங்க. சபையில எத்தனை பிஷப்ஸ் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம சர்ச்சில் 3 பிஷப்ஸ் இருக்காங்க. நான் 3 பேர் கண்காணிகளா வச்சிருக்கேன், ஆவிக்கு எழுதி வச்சிருக்கேன். அப்ப அப்படி பார்த்தா 3 பிஷப்ஸ் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க. அப்ப கண்காணிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அவர்கள் விசாரிக்கிறவர்களா இருக்கணும். இப்ப ரெண்டாவது, இந்த கண்காணிப்பை செய்கிறவங்க நல்ல வேலையை செய்யறான்னு வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 3:3 கண்காணிப்பை விரும்புகிறவங்க நல்ல வேலையை செய்யறான்னு சொல்லுது. அதே 1 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த 1ஆம் வசனம் நல்ல வேலைன்னு சொல்லுது. 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இந்த கண்காணி எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் லிஸ்ட் சொல்லுது. 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா அது ஒரு லாங் பேசேஜ். அது தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்காணின்றவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும், எப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறவனா இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவான போதனை நமக்கு. அவன் எப்படி அவனை செலக்ட் பண்ணணும், எப்படிப்பட்டவனா அவன் இருக்கணும் அப்படின்றத தெளிவா பரிசுத்த வேதாகமும் நமக்கு போதிக்குது. அப்போ சபையை ஒரு ஊழியர் நடத்துறாரு, அங்க ஒரு மூப்பர் வேணும். மூப்பர் கிடையாது, மூப்பர்கள் வேணும். 2-3 பேர் இருக்கலாம், தப்பு இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொல்ற பாருங்க, கண்காணிகள் அப்படி வருது, உதவிக்காரர் அப்படி வருது. எல்லாமே பன்மையில தான் வருது, எல்லாமே ப்ளூரல் தான் வருது. இது இண்டிவிஜுவல் பர்சன் சொல்ல. இப்ப நம்ம தமிழ்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் உயர்வு பன்மைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒருத்தர் நம்ம சொல்லும் பொழுது அவன் இவன் சொல்ல மாட்டோம், அவர் அவர்கள் இவர்கள் அப்படின்ட்டு நம்ம மரியாதையை அழைப்போம். அது பன்மையை போன்றதுனால ஒருத்தரை நம்ம மரியாதை நிமித்தமா அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மரியாதை நிமித்தமா அங்க இருக்கிற ஒரு கண்காணிய மரியாதை நிமித்தமா கண்காணிகள் அப்படின்னு அழைக்கல. அப்படிப்பட்ட உதவிக்காரர்ன்ற ஒருத்தரை மரியாதை நிமித்தமா உதவிக்காரர் அப்படின்ட்டு ரொம்ப மரியாதை அழைக்கல. அங்க நிறைய பேர் இருந்தாங்க, ப்ளூரல்ல இருக்கு. கிரேக்கர்ல இங்கேயும் ப்ளூரல்ல இருக்கு. விசுவாசிகள் ப்ளூரல்ல இருக்கு, தப்பே இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாரையும் சொல்லிட்டாரு. பொதுவாக எல்லாரையும் விசுவாசிகளை பரிசுத்தவான்கள்ன்றாரு. அவங்க தான் பேசிட்டு அவங்க தான்
முதலாவது டைட்டில் அவங்க தான் வராங்க. ரெண்டாவது கண்காணிகள் வராங்க. இந்த கண்காணிகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பரிசுத்தாவியானவர் ஏற்படுத்துறாரு. இது நல்ல வேலை. இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், எப்படி இவங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான தெளிவான திட்ட வரையறை நமக்கு இருக்கு. திட்ட வரையறை நமக்கு இங்க இருக்கு. 1 தீமோத்தேயு 3:2 வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் தீத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. இந்த கண்காணி தன் கடமையை எப்படிப்பட்ட விதத்துல செய்யணும் அப்படின்றத இங்க இருக்கு. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. இத வாசிக்கலாம். 1 பேதுரு 5:3. ஒரு கண்காணி, ஒரு சபையில இருக்கிற கண்காணிகள் அவர்கள் அந்த சபையில எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கணும். 1 பேதுரு 5:3. அப்ப மந்தைக்கு மாதிரிகள், ஒரு முன்னோடியாக அவங்க. கண்காணியானவன் சபை மக்களுக்கு முன்னோடியாக இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சபையில் இருக்க வேண்டிய ஆள், சபையில் ஏற்படுத்தப்பட வேண்டிய ஆள் தான் ஸ்ட்ரக்சர், பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க வேண்டிய. அப்ப இது ஒரு சபையில ஏற்படுத்தணும் அப்படின் பொழுது இதுதான் ஒரு பெரிய ஐக்கியத்தை உண்டாக்கும், ஒரு பெரிய ஒருமனத்தை உண்டாக்கும். இந்த கண்காணி யாருக்கு உதவியா இருக்கிறா? பரிசுத்தவான்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்துகிறதுக்கு இந்த கண்காணி உதவியா இருக்கிறார். இந்த கண்காணியுடைய மனநிலையில் அவர்கள் பரிசுத்தவான்கள்ன்ற ஒரு மனநிலை இருக்கணும். நீங்க ஊழியக்காரங்க விசுவாசிகளை பரிசுத்தவான்கள்ன்ற ஒரு கணத்தை சொல்லுங்க. இப்ப நம்ம ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறோம், வேற எங்கேயும் நம்ம எதுக்குமே ஊழியக்காரங்களை பயங்கரமா மதிக்கும். யாராலும் கர்த்தருடைய பேரை சொல்லிட்டு வந்தா டக்குன்னு அவங்கள நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம அவங்க ஊழியத்தில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு சில விஷயங்கள் கணப்படுத்துவோம், அவங்க உட்காரப்போம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், நல்ல மரியாதை கொடுப்போம், எந்த விதமான தவறு. ஆனா ஊழியக்காரங்க வசனத்தின் படி ஊழியக்காரங்க அது மாதிரி விசுவாசிகளை நடத்தணும். நாம அவங்க பரிசுத்தவான்கள் நினைச்சு நம்ம செய்யறோம். ஆனா வசனம் என்ன சொல்றது? கண்காணிகள் ஊழியக்காரங்க விசுவாசிகளை எப்படி பார்க்கணுமா? அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க நல்வாழ்வு ரொம்ப அவசியம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையின் முறை உயரணும், அவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யணும், அவர்கள் ஆவிக்குரிய உதவி செய்யணுன்றது ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், அதாவது கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் இந்த விசுவாசிகளை பரிசுத்தவான்கள் கண்ணோட்டத்தை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ கண்காணிப்பை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் இருக்கணும். இதுதான் சபையில கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துறார். மூணாவது உதவிக்காரர். ஃபர்ஸ்ட் பரிசுத்தவான்கள்னா அது யாரு? விசுவாசிகள். இந்த விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு சபையில கண்காணிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ரெண்டாவது உதவிக்காரர். யாரு? இவங்க டியாக்கின்ஸ், அதாவது டீக்கன்ஸ். இங்கிலீஷ்ல சொல்ல டீக்கன்ஸ். இவங்கள வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இவங்க சூப்பர்வைசர்ஸ். இதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் சூப்பர்வைசர்ஸ். அதாவது வேர்ல்டு அளவில் திங்க் பண்ணினா ஒரு கம்பெனியில் எப்படி சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி சபையில சூப்பர்வைசர்ஸ் இருக்கணும். இதுதான் கண்காணி எபிஸ்கோபஸ். இது டியாக்னோஸ் அப்படின்றது இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். சபையில அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன்ல, இந்த ஊழியம் எப்படி இருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான மிஷன்ஸை கர்த்தர் கொடுத்தாரு. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மிஷன்ஸை கர்த்தர் கொடுத்தாரு. இது வந்து இது அப்பாஸ்டலிக் மிஷன், பாஸ்டர் மிஷன், இவாஞ்சலிக்கல் மிஷன் சொல்லிட்டு ஒரு 7 விதமான சில்ட்ரன்ஸ் மிஷன் சொல்லிட்டு ஒரு 7 விதமான மிஷன்ஸ் கர்த்தர் கொடுத்தாரு. கர்த்தர் சுத்தமாக தான் நான் காமிக்கிறேன். தெளிவா இருக்கு, தெளிவா ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வர வேண்டியது. அப்போ ஒவ்வொரு மிஷன்ஸுக்கும் ஒரு சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மிஷன்ஸுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. இப்போ நம்ம சர்ச்சில் கூட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறாரு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு. அரசாங்கத்தில் பதிவு பண்ணும்போதே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டு தான் என்ன பண்ணிட்டோம், பதிவு பண்ணிட்டோம். அட்மினிஸ்ட்ரேட்டரோட சேர்த்து அவங்க, அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம சர்ச்சில். அப்போ அக்கௌண்ட்ஸ்ன்றது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. சபை தேவையை இது பண்றதுக்கு அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவைப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவைப்படுது. சபையை நிர்வகிக்கிறதுக்கு இப்படி பல அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை நியமிக்க வேண்டியது ரொம்ப அவசியம், ரொம்ப தேவை. ஏன்னா அப்பதான் ஊழியம் எப்படி என்ன ஆகுது, வளருது. ஊழியம் வளர்றதுக்கு, அது எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு, அது தேசத்தை சந்திக்கப்படுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்ன்ற ஒரு பெரிய வெளிப்பாடை இந்த முதலாவது வசனம். இது எழுதி வெறும் டூல நம்ம லெட்டர்ல டூ எழுதுறோம்ல, அதுதான் பெருடர் அப்படின்னு போட்டு எழுதுறோம்ல, பேரை போட்டு
நம்பர் 17 செலமான் நகர் அப்படின்னு போட்டு எழுதுறோம்ல, அது மாதிரி வெறும் பெருநர் எழுதுறதுல தான், அந்த பெருநர்ல எழுதுறதுல இவ்வளவு விஷயத்தை, இவ்வளவு சத்தியத்தை உள்ள வச்சுதான் எழுதுறாங்க. அப்போஸ் பண்ணிக்கிறோம் இவ்வளவு விஷயத்தை நீங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க. இதுல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, இவர்களை வழிநடத்தி ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு கண்காணிகள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க. அதுல இங்க மென்ஷன் பண்ணல, ஆனா மூப்பர்கள் இருக்கிறாங்க, கண்காணிகள் இருக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. இது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் உதவிக்காரர். அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை எப்படி அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு இருக்கு. நீங்க வாசிங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்தாவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கோனாரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத்தை அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலமையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்கு கைகளை வைத்தார்கள். இப்ப இவங்க இந்த உதவிக்காரர் இங்க பந்தி விசாரிப்பாளர் போட்டுச்சு, ஆனா இவங்க எல்லாருமே யாரு? உதவிக்காரர், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். உதவிக்காரர் ஹெல்பர்ஸ் கிடையாது, இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அங்க வந்து சீஷர்கள் வந்து வெறும் எந்த நேரமும் 3 வேளை சாப்பாடு கொடுக்க போட்டுட்டு இருந்தாங்க. பந்தி விசாரிப்புனா அது வந்து கிடையாது, நிறைய வேலை இருந்துச்சு. நிறைய அவங்க திட்டமாக இப்ப எப்படின்னா அந்த நாட்கள்ல இந்த உபத்திரவம், அதனால என்ன எல்லாருக்கும் அவங்களுடைய காணி அரிசிகளை உபயோகிக்க முடியாத நிலையில இருந்துச்சு. ஏன்னா அவங்க உபயோகித்தாங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய வரி செலுத்தணும். ஏன்னா அவங்க யார வந்து இது பண்ண ரோம ராயன், அதாவது சீசரே ஆண்டவர் அப்படின்ற இதுல கையெழுத்து கொள்ள அன்னைக்கு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஜட்ஜ் வருவார், டைம் கொடுத்துருவாங்க. ரோம பிரதிநிதி ஒரு ஜட்ஜ் வந்து உட்காந்துருவாரு. அவருக்கு முன்னாடி ஒரு நோட்ல சீசரை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் ஒவ்வொரு குடும்பமும் போய் என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். அப்படி போடுறவங்களுக்கு தான் வரி சலுகை இருக்கு, நிறைய காரியங்கள் அரசாங்க சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்தவர்கள் ரோமரை, அதாவது சீசரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன் கையெழுத்து போட மறுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று வைராக்கியமா வாழ்ந்துட்டாங்க. அதனால அவங்களால தன்னுடைய வீடுகளில் வசிக்க முடியல, தன்னுடைய நிலங்களில் அவங்களால இது பண்ண முடியல, தொழில் செய்ய முடியல. அதற்கு மிகுந்த வரிகளை செலுத்த வேண்டியிருந்துச்சு, மிகுந்த விலைக்கிரைகளை செலுத்த வேண்டியிருந்துச்சு, தங்களுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால அவர்கள் தன்னுடைய எல்லா காரியங்களையும் விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் எது தேவை? யாரு தேவை? ப்ராப்பரான அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவை. இத்தனை ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும், இத்தனை ஜனங்களுக்கு வழி நடக்கணும், இத்தனை ஜனங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை கவனிக்கணும், அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் வளர்க்கணும், அவர்களை உபதேசிக்கணும். ஏன்னா அப்பதான் ஸ்டார்டிங் ஆகுது. அப்பதான் ஒரு தீ பத்தி எரிஞ்சு பரவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினால உலகமெங்கும் சுவிசேஷம் எரிந்து பிரகாசித்து அது காட்டு தீ போல பரவிக்கும் போது அப்ப இது எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவை. இன்னைக்கு சர்ச்சில் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல யாராவது இருக்காங்கன்னு கேட்டா நம்ம தவறு விட்டோம், அண்ணாடிகளை தவறு விட்டோம், அட்மினிஸ்ட்ரேட்டரை தவறு விட்டோம், மூப்பரை தவறு விட்டோம். இந்த 3 காரியங்கள் இல்லாததுனால சபை என்ன ஆகுதுல வளர்ச்சி. பரிசுத்த சபையில் இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள்ன்ற மைண்ட் செட்டே இல்லாம போகுது, மூப்பரே இல்லாம இருக்கு, கண்காணிகள் இல்லாம இருக்கு, உதவிக்காரர் இல்லாம இருக்கு. இப்படி இருந்தா அது எப்படிப்பட்ட சரீரம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எலும்பே இல்லாத சரீரம். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாமே இருக்கு. ஆனா எதுவுமே ஒரு உருவமா தெரியல, எல்லாம் ஒரு உருக்குலைந்து போய் இருக்குது. ஏன் உருக்குலைந்து போயிருக்கு? அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. கர்த்தருடைய அழைப்பு இருக்கு, கர்த்தருடைய நோக்கம் இருக்கு, ஆனா இது ஒரு உருவமாய் கொண்டு வர ஸ்ட்ரக்சர்னால இல்லாம போயிடுச்சு. இந்த ஒரு அமைப்பு இல்லாததுனால தான் அன்னைக்கு வந்து தொய்வடைகிறது, தேசம் சந்திக்கப்படாது. அது ரொம்ப அவசியம். ஒவ்வொரு இதுலையும் அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் சொல்றோம், எபிஸ்கோபஸ் அப்புறம் டியாக்னோஸ் ரெண்டுமே பன்மை, ஒருத்தர் கிடையாது. ஒரு சபையில் ஒருத்தர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒருத்தர் தான்.
அப்படின்றது. இவங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள், மூப்பர், கண்காணிகள், உதவிக்காரர், இந்த ஊழியத்தை ஏற்படுத்தின அப்போஸ்தலர், இதற்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிற தீர்க்கதரிசிகள், இங்கிருந்து ஏற்படுத்தப்படுகிற சுவிசேஷகர்கள், வேத வசனத்தை போதிக்கின்ற போதகர்கள், தீர்க்கதரிசிகள், காலங்களை நிதானித்து அறியக்கூடிய தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாருமே எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். சபையில இப்படிப்பட்ட ஒரு மிஷன்ஸ் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். எபேசியர் புத்தகத்துல தெளிவா போட்டிருக்கு. சபையை பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகவும், தீர்க்கதரிசிகளாகவும், போதகர்களாகவும், மேய்ப்பராகவும், சுவிசேஷகர்களாகவும் கர்த்தர் ஏற்படுத்துறார். அப்ப ஒவ்வொரு சபையிலும் அப்போஸ்தல மிஷன்ஸ் இருக்கணும். அப்போஸ்தல ஒரு தரிசனத்தோடு கூட ஜனங்க இருக்கணும். சுவிசேஷ பாரத்தோடு கூட தரிசனங்கள் இருக்கணும். போதக சமர்த்தர்கள் இருக்கணும். தீர்க்கதரிசிகள் இருக்கணும். அப்புறம் மெய்ப்பர்கள் இருக்கணும். வழிநடத்துகிறவர்கள் இருக்கணும். கண்காணிகளா இருக்கணும். உதவிக்காரரா, அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கணும். உதவிக்காரர்கள் அது தமிழ்ல சொல்லும்போது அவங்க ஹெல்பர்ஸ்ங்கிற மாதிரி போயிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் நிர்வாகிகளா இருக்கணும். அவங்க சில காரியங்களை நிர்வகிக்கணும். அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கணும். அவங்க கரெக்டா இப்போ சர்ச்சோட சில விஷயங்களுக்கு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அவங்க தான் நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன சர்ச்சில் என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம சாரா எடுத்துக்கிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஒவ்வொரு நாள் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை, என்னென்ன பாட்டு தேவை, எதுக்கு என்னென்ன பீஸ் தேவை, எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும் சபையில். இதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு நல்ல சபை. நம்ம சர்ச்சு ரொம்ப இப்போதான் இயர்லி ஸ்டேஜில் இருக்குது. போக போக இதெல்லாம் நான் எழுதியே வச்சிருக்கேன். அது யாராருக்கு ஒரு பொறுப்பு நான் கொடுப்பேன். அப்போ நிச்சயமா அவங்களால சரி பண்ணி இப்பயே அப்படிதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ரொம்ப கரெக்டாக செஞ்சு வரீங்க. இன்னும் அவங்களுக்கு சில காரியங்கள் கொடுக்கும்போது அதை செய்வீங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருக்கு. ஊழியத்தில் ஒருத்தர் கூட இல்லாத போது நான் ஸ்ட்ரக்சரை எழுதி வச்சிட்டேன். எப்போதுமே என்னுடைய பாட்டு நான் ஃபர்ஸ்ட் தேவை எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன தேவைன்னு எழுதி வச்சிருக்கேன். யாருக்கு சொல்றது கிடையாது, எழுதி வச்சிருக்கேன். கர்த்தர் கொடுக்க அந்த தேவையில வாங்கி வச்சிருவேன். வந்துச்சா அதுக்கான காசு வந்துச்சா அதை வாங்கி வச்சிருவேன். இது வந்துச்சா அடுத்து வாங்கி வச்சிருவேன். இது ஒரு நல்ல மெத்தட் எனக்கு தெரிஞ்சு. நான் ப்ராக்டிஸ் பண்ற மெத்தட் தான் நான் சொல்றேன். அதே போல பாடி இதுக்கான ஸ்ட்ரக்சரை அடிப்படை கட்டமைப்பை நான் எழுதி வச்சுட்டேன். இதை நான் என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரா வர ஒவ்வொருத்தரா பெருக அதுக்கான தேவைகள் சந்திக்கப்பட அது நிறைவேறிக்கிட்டே என்ன ஆகுது. இது பைபிள் மாடல், பிப்ளிக்கல் மாடல், வசனம் கற்றுத்தரப்படும். இப்படி இருக்கும்போது அந்த ஊழியம் என்ன ஆகுது. இதில் யார் பெரியவன் யார் சின்னவன்றதே கிடையாது. நான் போதிக்கிறேன்றதுனால நான் ரொம்ப பெரியவன், நான் கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவன், கர்த்தருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரு, நீங்களாம் 2 வீடு தள்ளி, நீங்களாம் 3 தெரு தள்ளி, அப்படி கிடையாது. நாம் எல்லாருமே கர்த்தருக்கு நெருக்கமானவர்கள். கர்த்தரை அதான் ஆதி நாட்கள்லேயே பழைய பாட்டு நாட்கள்லேயே சூப்பராக வெளியே வச்சாரு. என்ன வெளியே வச்சாரு? ஆசிரியர் வச்சுட்டு எல்லா பக்கத்துக்கும் என்ன பண்ணாரு, சுற்றி வச்சிட்டாரு. ஏன்னா இவங்களை பற்றி நல்லா தெரியும். கொஞ்சம் விட்டு ஆரம்பிச்சுங்களேன், நான் தான் கிட்ட நீ அங்கே போ அப்படின்ட்டு ஏற்றத்தாழ்வு வந்துடும். ஏற்றத்தாழ்வு நான் தலையிலேருந்து நம்ம ஊரில் இருக்க தலையிலேருந்து பிறந்தவன், காலில் இருந்து பிறந்தவன், வயிற்றுலேருந்து பிறந்தவன்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க. அது மாதிரி பிரிச்சுருவாங்க அப்படின்றது நல்லா தெரியும் அவருக்கு அர்த்தம். அதனால என்ன பண்ணுறது, ரவுண்டாக வச்சுட்டாரு. எந்த பக்கத்துலனா எனக்கு எல்லாருமே நெருக்கத்தாம்பா, எல்லாருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு கட்டத்தில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிறால்தான் எல்லாரையும் என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும் அப்படின்றத கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, காமிச்சு கொடுத்துட்டாரு. சபையும் அது மாதிரி. இந்த சபையில் இருக்கிற இந்த கட்டமைப்பு சொன்னது ஒன்று, அந்த ஊழியத்தை ஏற்படுத்தின அப்போஸ்தலர்கள், அவர்கள் கூடவே இருக்கிற மூப்பர்கள், அந்த சபையை கண்காணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகள், அந்த சபையை நிர்வகிக்கிறதுக்கு தேவையான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா குறிச்சு வச்சுக்கோங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:8 13 வரைக்கும் வாசிங்கன்னா இந்த உதவிக்காரர், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் அப்படின்றது இந்த இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இப்படிப்பட்டவர்கள் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இப்போ மைண்ட் என்ன இருக்கணும், அப்போஸ்தலர்கள், அந்த ஊழியத்தை ஏற்படுத்தின அப்போஸ்தலர்கள், அந்த அப்போஸ்தலர்களுடனே கூட இருந்த மூப்பர்கள், இந்த அப்போஸ்தலர்கள் மூப்பர்களால் ஏற்படுத்தப்பட்ட, கை வைத்து ஏற்படுத்தப்பட்ட கண்காணிகள், உதவிக்காரர், இவர்களுடைய மையப் பொருளாக இருக்கிற பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள், இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை இருக்கணும் அப்படின்றது 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து, இந்த நீங்கள் யார் யாரு, இவங்க எல்லாருமே
மூப்பர், கண்காணி, பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள், உதவிக்காரர், இதுல வந்து அப்போஸ்தலர் தரிசனத்தை பெற்றவர்கள், மேய்ப்பரின் தரிசனத்தை பெற்றவர்கள், போதகர் தரிசனத்தை பெற்றவர்கள், சுவிசேஷ பாரத்தை பெற்றவர்கள், தீர்க்க தரிசன வரத்தை உடையவர்கள், இவங்க எல்லாருமே தான் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து அன்புள்ளவர்களுமாய் இருந்து, இந்த அன்பு ஒருத்தரோடு ஒருத்தர் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து கர்த்தரோட இருக்கணும். நம்ம அந்த பகுதி போகும்போது இன்னும் நல்லா பார்ப்போம். அதை போகும்போது நம்ம பார்ப்போம். ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய். இப்ப இதுக்கு ஒன்னொன்னு வாசிக்கும் பொழுது நமக்கு கண்கள் திறக்கப்பட்டுட்டே வரும். இன்னைக்கு ஏன் வந்து இந்தியாவில் சுவிசேஷம் பரவ முடியல, சபை சந்திக்கப்படல, தேசத்துல நம்மளால எஃபெக்டிவா மினிஸ்ட்ரி பண்ண முடியலன்றது இதை ஒன்னொன்னா வாசிங்க. ஏக சிந்தை இருக்குதா, ஏக அன்பு இருக்கா, இசைந்த ஆத்துமாக்களாய் இருக்கிறோமா, அப்புறம் ஒன்றையே சிந்திக்கிறோம். வாய்ப்பே கிடையாது. ஒரு பணம்ன்றது இல்லாம போகுது. அப்புறம் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். இப்படி இதுவே இல்லைன்னா எப்படி நம்மளால சுவிசேஷத்தை கொடுக்க முடியும்? எப்படி நம்ம எழுப்புதல் கட்டிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மீட்டிங்கா வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா ரிசல்ட் என்னடான்னு பார்த்தா கொஞ்சமா ஆதி திருச்செல்வி நாட்கள்ல அவர் பட்ட பிரயாசத்துக்கு பயங்கரமான ரிசல்ட் இருந்துச்சு. தோமா பார்த்தீங்கன்னா வராரு, இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காரு. இடையில கப்பல் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ஓமன் இருக்குல்ல, அரபி கடையில் இருந்துச்சு, அதாவது இந்தியாவிலே ஆப்போசிட் சைடு. அங்கே பழுது பார்க்கறதுக்கு கப்பல் நிறுத்திடுறாரு. ஒரு 1.5 வருஷம் ஆச்சான் அந்த பழுது பார்க்கறது. மனுஷன் சபையை ஏற்படுத்த ஓமன் நாட்டில் அப்போ தோமாவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆரம்பிக்கிறாங்க ஜனங்க. அப்போ ஒரு பிரயாசத்துக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு, ஒரு முயற்சிக்கு பலன் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க, இவ்வளவு ஊழியர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்கு, மிகப்பெரிய அளவில் பணம் இருக்கு, பெரிய பெரிய இது இருக்கு. ஆனா தேசம் தான் இல்லை. ஏன் இது இல்லை? இன்னும் 3வது வசனத்தாங்க, ஒன்றையும் வாதினாலாவது என்னெல்லாம் செய்யறாங்கன்றது இங்க இருக்கு. எல்லாத்தையும் வாதிட வேண்டியது. இது ஏன், அது ஏன், உன் கூட தான் கர்த்தர் பேசினாரா, என் கூட தான் கர்த்தர் பேசுவாரு, நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, இதை வந்து நீ தான் வந்து உனக்கு தான் கர்த்தரை ஏற்படுத்தினாரா, இல்லை எனக்கு தான் கொடுத்தாரு, நீ பெரியவனா நான் பெரியவனான்ற பெரிய வாதம் இருக்கு, விவாதம் இருக்கு. அப்படி எதை செய்யக்கூடாது? வாதினால் செய்யக்கூடாது. வீண் பெருமையினால இருக்கா? வீண் பெருமை நிறைய பேர் வாதினால் வீண் பெருமையினால் என்ன பண்ணுவாங்க? செய்யாமல் மாய்மாலமான தாழ்மையினால இல்லை, ஒரு ஜோனா போய் போட்டுக்கிட்டு அப்படியே சில கமிட்டி மீட்டிங்லாம் வந்து சொன்னேன். நீங்கள் சில விஷயங்களை பார்க்குறேன். ஆரம்ப நாட்களில் ஊழியத்தே அப்பா யாருமே வேணாம் சாமி தனியாக ஏன் ஓடி போய் ஒழிச்சதுக்கு காரணம், கமிட்டி மீட்டிங்லாம் போய் பார்த்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாய்மாலமான தாழ்மை இருக்கும். காலை செருப்பு போட மாட்டாரு அவரு, ஆனால் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எவ்வளவு இது கொடுத்தாரு தெரியுமா, அது கொடுத்தாரு தெரியுமா, நான் காலையில் இவ்வளோ தண்ணி தான் குடிப்பேன், நீலாம் என்ன ஊழியத்து நாட்கள் ஆரம்ப நாட்களில் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனோம். அதாவது சபை தெரியும், சென்னையில் ஒரு இடத்துல பிசி ஆரம்பிக்கிறது என் கூட இன்னொரு பேர் இருக்காரு. அப்போ வந்து ஒரு ஊழியக்காரை பார்க்க போனோம். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு அவர் போகிற முன்னாடி அவர் அசிஸ்டண்ட்டே சொல்லிட்டார், ஐயா வந்து ஒரு நாளைக்கு 1/2 டம்ளர் தண்ணி தான் குடிப்பாரு, செருப்பே போட மாட்டார், காவி தான் கட்டுவார், இப்படி பயங்கரமான. ஆனால் அவர் வந்து பேச என்ன சொல்கிறார், நீலாம் ஒன்றுமே கிடையாது, நீ இப்படின்னா நான் உங்களுக்கு வந்து 17 வயசில் நான் பிசி பண்ணிட்டேன், பாஸ் ஆகுது 21 வயசில் பாஸ் ஆகிட்டேன். அப்போ இப்படிப்பட்ட ஆள்கிட்ட ஒருத்தர் அவர் 65, 66 வயசு 70 வயசுல இருக்கும். அவர் சொல்றாரு, நீலாம் ஒண்ணுமே கிடையாது, நீலாம் என்ன ஆகுன்ற மாதிரி பேசுறாரு. எனக்கு உண்மையிலே வெறுத்து போச்சு. என்னடா எப்படி நம்ம இதுக்கு சர்வே பண்ண போறோம், எப்படி நம்ம உள்ள போக போறோம்? ஏன்னா அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கிறேன். அப்ப ஒரு தாழ்மைன்றது வெளியே தெரியுது. ஐயா வந்து அப்படி, ஐயா வந்து என்ன செருப்பு போட மாட்டாரு. ஆனா பேசி கொடுத்து பார்த்தீங்கன்னா அது மாய்மாலமான தாழ்மையா, கத்திரிக்கேற்று தாழ்மை, மனத்தாழ்மை, மாய்மாலமான. அப்புறம் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க 5 விதமான ஊழியத்தில் இருக்கிறவங்க, இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மூப்பர், இவர்களுக்கு கூடவே இருக்கிற கண்காணிகள், இவர்களுக்கு உதவியாக இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்,
இவர்கள் எல்லாரும் மையப்படுத்தி செய்யற பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள் எப்படி நினைக்கணுமா? ஒருத்தர் மற்றவங்களை தங்களிலும் தாழ்மையாய் இருக்கிறதா இது. அவன் என்ன நாம அப்படின்ற மீன்ஸே எங்க சர்ச்சுக்குள்ளேயே, நான் சொல்றது ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குள்ள கிடையாது, அதெல்லாம் புரியுமா? சர்ச்சுக்குள்ளேயே ஒரு சக விசுவாசிகள் ஊழியர், சக விசுவாசிகளுக்குள்ள ஊழியர்களுக்கு விசுவாசிகளை பார்த்து இன்னைக்கு சபை அப்படி போனதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல. ரொம்ப அவசியம். இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கி இருக்காரு. இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கணும்? இந்த 3ஆவது வசனம், ஒன்றையும் வாதினாலும் வீண் பெருமையுமா இல்லாமல் மன தாழ்மையோடு கூட ஒருவரை ஒருவர் தங்களிலும் ஊழியக்காரனுக்கு பரிசுத்தம் அப்படின்னு என்ன வந்துச்சுன்னா, விசுவாசிகளுக்கு பண்ற பிரசங்கத்தை எப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுவாங்க? ஏதோ போனேன், வந்தேன், உட்காந்தேன், அங்கே போனேன், காக்கா வாட சொல்லிச்சு, இந்த கதைலாம் வரவே வராது. ஐயோ இது நம்ம பண்ற பிரசங்க. நான் எனக்கு வீட்டில் கிண்டல் பண்ணுவாங்க, 3 நாள் எக்ஸாம், 3 பிரசங்கம் பண்றேன்ல, அதனால 3 நாள் எக்ஸாம் ஆயிடுது. 3 நாள் எக்ஸாமுக்கு நான் ஒரு வாரம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி 3 நாள் எக்ஸாம் எழுதிட்டு திரும்பியும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம்னா அப்பாடா ஃப்ரீயாக இருக்கணும். அது மாதிரி அப்போ விசுவாசிகள் பரிசுத்தவான்கள்ன்ற கண்ணோட்டத்தில் வச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவீங்க? ஐயோ இவங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவ் அப்படி கொண்டு போகிறோம், இன்னும் இப்படி மெருகேற்றது, கடைசி நேரம் வரைக்கும் அதுக்கான மெனக்கடல். ஏன்? அவர்களை தங்களோடும் விசுவாசிகள் ஒருத்தர் தங்களிலும் மேன்மையானவர். கண்காணிகள் உதவிக்காரரை பார்த்து, அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து இவர்கள் தங்களிலும் மேன்மையானவர்கள். அட்மினிஸ்ட்ரேட்டர் விசுவாசிகளை பார்த்து இவர்கள் தங்களிலும் மேன்மையானவர்கள். இந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அது சபைக்கு மாத்திரம் இல்லை, சமுதாயத்திலே பெரிய புரட்சி ஏற்படும். சமுதாயத்திலே பெரிய இம்பாக்ட் ஏற்படும். சமுதாயமே மாறும். அந்த சோசியல் ஸ்ட்ரக்சரே என்ன பண்ணும்? மாறும். சோசியல் ஸ்ட்ரக்சரை மாற்றுறது சபை தான். சபை தான் கற்றுத்தரணும். ஏன் பரிசுத்த வேதம் தான் அதை நமக்கு கற்றுத்தரணும். ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப முயற்சி கிடைக்கும். சரி, அடுத்த விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த காரியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்தவான்கள், அப்புறம் கண்காணிகள். இந்த ஆர்டரே நமக்கு இது கட்டுதல். இந்த ஆர்டர் தான் இதை கட்டுதல். இந்த ஆர்டர் தான் இந்த எழுதுற இந்த ஆர்டர் தான் நமக்கு விஷயங்களை இந்த மனதை வச்சுக்கோங்க. நீங்க கர்த்தருடைய சரீரத்தில், பாடி ஆஃப் கிரைஸ்ட்ன்ற இந்த சபையாகிய இந்த சரீரத்தில் உங்களுக்கான பொறுப்பு என்ன அப்படின்றத உணர்ந்து நீங்க பரிசுத்தவான்களாக இருக்கீங்க. பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கீங்க. அநேகரை பரிசுத்தவான்களாய் மாற்றணும். உங்களுக்கான நோக்கத்தை ஆமென்.